Assalamu alaikum friends. Welcome to Muba's kitchen. இன்னைக்கு நம்ம fish வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போறோம். இது வந்து பாறை மீன் எடுத்துர்க்கேன். நம்ம எல்லா மீன்லயுமே இதே மாதிரி பண்ணலாம். நம்ம எண்ணெய் வந்து விடாம பொரிக்கணும் அப்படி நினைக்கிற டைம்ல இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நல்ல சாஃப்ட்டாவும் நல்ல டேஸ்டாவும் இருந்தது. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிரில் ஃபிஷ் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். நான் வந்து 2 மீன் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல பெரிய மீன் தான். நம்ம கிரில் சிக்கன்லாம் வந்து எப்படி முழுசாக யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி அதே மெத்தடு தான். கொஞ்சம் பெரிய மீனாக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்து சிக்கன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையில இந்த மாதிரி ஃபிஷ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மசாலாலாம் வந்து நல்லா பிடிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். மீன் வந்து தலையில் இருக்கக்கூடிய பூ அப்புறம் இந்த குடல் இதெல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதே மாதிரி 2 சைடுமே கட் பண்ணணும். இன்னொரு மீனையும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து அந்த மசாலாலாம் வந்து நல்லா பிடிக்கும். இப்போ வந்து தேவையான நம்ம ஸ்பைசஸ் என்னெல்லாம் பார்த்துடலாம். காஷ்மீரி சில்லி வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது காரம் கம்மியாக தான் இருக்கும். நார்மல் சில்லியும் நம்ம எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லா வறுத்து பிடிச்ச சீரகப்பொடி 1 டீஸ்பூன், நல்ல மிளகு பொடி 1 டீஸ்பூன், அப்புறம் வந்து இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகப்பொடி, அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி, இது கஸ்தூரி மேத்தி கொஞ்சம், ஒரு பெரிய லெமனோட ஜூஸ். இதுக்கு கூட 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி வந்து நமக்கு காரம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நல்ல கலர் கொடுக்கும். அதனால தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம நார்மல் சில்லி பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இஞ்சியும் பூண்டையும் வந்து நான் லைட்டாக சாப் பண்ணி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து அப்போ அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். கஸ்தூரி மேத்தி வந்து நம்மளுடைய வெந்தயக்கீரையை நல்லா காய வச்சு எடுக்கிறது தான் கஸ்தூரி மேத்தி. நார்மலாக நம்ம மீனுக்கு வந்து வெந்தயம் சேர்ப்போம்ல, இப்போ இந்த கஸ்தூரி மேத்தி வந்து உங்களுக்கு அது ஃப்ரை ஆகும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் பிடிக்குங்கிறவங்க நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம சேர்க்கும்போது சுத்தமாக இல்லை ஆயிலே இல்லாமல் தான் நம்ம செய்ய போகிறோம். தேங்காய் எண்ணெயோட வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ண கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு காரம் உப்பு எது கம்மியாக இருக்கோ நம்ம அதை எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மீனில் வந்து மசாலா ஃபுல்லாக தடவி எடுத்து வச்சிடலாம். நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே இதை ரெடி பண்ணி வச்சா தான் உங்களுக்கு அந்த காரம்லாம் நல்லா பிடிக்கும். இந்த வயிறு சைடு செவில் எங்கெல்லாம் கேப் இருக்கோ எல்லா இடமும் அதெல்லாம் அந்த மசாலா படுற மாதிரி நம்ம ஃபுல்லாக அதை வந்து தடவி விடணும். இதே மாதிரியே நான் இன்னொரு மீனையும் வந்து ஃபுல்லாக தடவி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கோம். இப்போ இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோன்னா நல்லா மேரினேட் ஆகிடும். இப்போ வந்து ப்ரீஹீட் பண்ண 10 மினிட்ஸ்க்கு 185 டிகிரி செல்சியஸில் நான் வச்சுருக்கேன். இப்போ நமக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிரில் ட்ரேலையும் வைக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரேலையும் வைக்கலாம். அன்றைக்கி இதில் தான் நான் வைக்க போகிறேன். இதுக்கு மேலே வந்து சில்வர் பேப்பர் போட்டிருக்கேன்.
ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம லாஸ்ட்டில் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு அந்த ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ மீனை எடுத்து வச்சிடலாம். இதே மெத்தடில் வந்து நம்ம இரும்பு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணினா இதே மாதிரி சூப்பராக நமக்கு கிடைக்கும். இப்போ நான் கிரில் மோடுக்கு 50 மினிட்ஸு 200 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன். இதுக்கு நடுவில் வந்து ஒரு வாட்டி நான் அப்படி ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி போட்டிருக்கேன். அப்போ நமக்கு வந்து 2 பக்கமுமே நல்ல முறுவலாக கிடைக்கும். இப்போ வந்து டைம் முடிஞ்சிருச்சு, நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வீட்டிலையே வந்து நம்ம ஒரு கிரில் ஃபிஷ் ரெடி பண்ணிட்டோம். 2 பக்கமுமே நல்ல முறுவலாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்தது. மசாலாலாம் நல்லா பிடிச்சி நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.